ஹலோ ஹாய் மை ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம பார்க்க போகிற ட்ராமா ஒரு ரிவெஞ்ச் ட்ராமா தான். ஹீரோயினை தப்பாக புரிஞ்சுக்கிட்டு அதனால மேரேஜ் பண்ணி ரிவெஞ்ச் எடுக்கிறாங்க. ஸோ அதுக்கப்புறம் ஹீரோயினை பற்றி உண்மை எப்போ தெரிய வருது, அப்போ ஹீரோ என்னெல்லாம் பண்ணுறாங்கிறது தான் ஸ்டோரியை இன்ட்ரெஸ்டிங்காக கொண்டு போயிருப்பாங்க. மேபி உங்களுக்கு ஸ்டார்டிங் வேணால் போர் அடிக்கிற மாதிரி இருக்கலாம், பட் போக போக ஒர்த்தாக இருக்கும். ஸோ வாங்க இப்போ ஸ்டார்டிங் பார்க்கலாம். ஸ்டார்டிங்லேயே ஹீரோவோட வாய்ஸ் ஓவரில் ஒரு வேலைக்கு நான் அந்த போருக்கு போயிட்டு நான் ரிட்டர்ன் வரலன்னா எனக்காக நீ காத்துட்டு இருக்காதுன்னு சொல்லும்போது ஹீரோயினோட வாய்ஸ் ஓவரில் நீங்கள் ரிட்டர்ன் வரலன்னா நான் கண்டிப்பாக என்னோட பேரை உங்கள் பேரோடு சேர்த்து நீங்கள் போன இடத்துக்கு உங்கள் பின்னாடி நானும் வந்துடுவேன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதுலேருந்து அந்த போர் ரொம்பவே கடுமையாக நடந்துகிட்ருக்கு. இது சைனாவில் இருக்கிற சிட்டிக்காக 2 ஃபேமிலிஸ்குள்ளே நடக்கிற ஒரு போர் தான். 2 ஃபேமிலிஸும் ஷியா ஃபேமிலி, இன்னொன்று ஷெங் ஃபேமிலி. இதில் ஹீரோ ஷெங் ஃபேமிலியோட ஆர்மியோட படை தளபதியாக இருந்து ஹீரோவோட தலைமையில் தான் அந்த போர் நடந்துகிட்ருக்கு. பட் என்ன ஆகுதுன்னா ஹீரோவோட ஷெங் ஆர்மிஸ் எல்லாருமே திடீர்னு வீக் ஆகிறாங்க. இந்த டைமில் கரெக்டாக ஷியா ஆர்மி எல்லாருமே ஷிட்டியை தன்னோட கைக்குள்ளே எடுத்துக்கிறாங்க. அவங்க தொடர்ந்து 2 நாளாக போர் பண்ணி அதில் எல்லா சோல்ஜர்ஸும் இறந்து போகிறாங்க. ஹீரோக்கும் நல்லா பலத்த அடியாக இருக்குது. அப்பவும் பக்கத்தில் ஒரு சோல்ஜர்ஸ் ஹீரோ பக்கத்தில் போயிட்டு எதுக்கு உங்களோட ஃபியான்ஸு நம்மளெல்லாம் ஏமாத்துனாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ என்ன நடந்துச்சுங்கிறது போக போக தான் தெரியும். இன்னொரு பக்கம் ஹீரோவும் தன்னோட எல்லா அடையாளத்தையும் அழிக்கணும்னு சொல்லிட்டு இப்போ ஹீரோட பேர் லியூ ஷிரோன். ஸோ அதுக்கான எல்லா அடையாளத்தையும் அழிச்சிட்டு புதுசாக ஃபேஸ் டிரான்ஸ்லேட் பண்ணி வேற ஒரு முகத்தை வச்சுக்கிறாங்க. இப்போ ஹீரோட பேர் மார்ஷல் 3 வச்சுக்கிறாங்க. ஆக்சுவலாக இது ஒரு ஹிஸ்டாரிக்கல் பீரியட் ட்ராமானால அப்போவுமே மெடிக்கல்லாம் அந்த அளவுக்கு ஃபேஸ் டிரான்ஸ்லேட் பண்ணுறதுக்கு எல்லா வளர்ச்சியும் இருந்துச்சுன்னா அது டவுட்டு தான். நம்ம கதையை மட்டும் எடுத்துக்கிடுவோம். ஸோ அந்த போர் முடிஞ்சதுக்கப்புறம் ஒரு ரூமர் பரவுது, அந்த போரில் ஹீரோ இறந்துட்டாங்கிறதும். அது மட்டும் இல்லை, ஹீரோ அந்த போரில் தோற்றதுக்கு காரணம் ஹீரோயின் தான். ஹீரோ இறந்த மறுநாளே அந்த ஷெங் ஃபேமிலியில் உள்ள ஒரே பையனை ஷெங்கை ஹீரோயின் மேரேஜ் பண்ணிக்கிட்டாங்கிற ஒரு செய்தி அப்படியே பரவுது. ஸோ அதுலேருந்து அப்படியே கொஞ்ச நாள் கழிச்சு தான் காட்டுறாங்க. இப்போ ஹீரோயின் அவங்க ஃபேமிலி பிஸ்னஸை பற்றி பேசுகிறதுக்காக ஒரு பிஸ்னஸ்மேன்ட்ட தான் வந்து பேசிகிட்டு இருக்காங்க. நீங்கள் இன்னும் எங்கிட்ட இருக்கிற ஆர்டரை பழைய விலை கொடுத்தே எடுத்துகிட்டு இருந்தால் எங்களால் எதுவுமே செய்ய முடியாது. ஏன்னா இப்போது வரி தொகை எல்லாமே கூடி போயிடுச்சு, நீங்கள் எங்களுக்கு கூட கொஞ்சம் தந்தால் தான் எங்களுக்கு லாபம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருக்கும்போது அந்த ஆள் என்னென்னா, எனக்கு காசுலாம் பிரச்சனை இல்லைம்மா, உன்னோட சின்சியாரிட்டி எப்படி இருக்குதுன்னு தான் எனக்கு முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினோட கையை பிடிக்கிறதும் ஹீரோயின் மேலே கையை வைக்கிறதுமா இருந்துகிட்ருக்கான். ஸோ சரியாக இந்த இடத்துக்கு லியூன்னு இருந்த தன்னோட பழைய அடையாளத்தை மறைச்சிட்டு மார்ஷல் 3 புதுசாக மாறி எடுக்க ஹீரோ அந்த இடத்துக்கு வராங்க. வந்து அந்த ஆளை அடித்து போட்டுட்டு ஹீரோயினை அந்த இடத்துல இருந்து வழுக்க டைமாக கூட்டிகிட்டு போகிறாங்க. ஹீரோயினுக்கு அது யாருங்கிற அடையாளம் ஒன்றுமே தெரியல. இப்போ ஹீரோயினை கட்டி போட்டுட்டு சொல்லு அந்த வெப்பன்ஸ்லாம் எங்கே வச்சுருக்கேன்னு சொல்லுன்னு சொல்லி வெப்பன்ஸ்னு ஏதோன்னு பற்றி கேட்காங்க. ஹீரோயினும் இல்லை நீங்கள் சொல்கிறது எதுவுமே எனக்கு ஒன்றுமே புரியலை, எனக்கு எதுவுமே தெரியாது, நீங்கள் யாருன்னு சொல்லுங்கன்னு சொல்லி பயத்தோடு சொல்லும்போது தெரியும் உன்னை பற்றி எனக்கு நல்லாவே தெரியும், நீ வாயை திறந்து எதுவுமே சொல்ல மாட்டேனே, அதுக்கான சரியான பாடத்தை சொல்லி தந்தால் தான் நீ வாயை திறப்பணுங்கிறதும் எனக்கு நல்லா புரியும்னு சொல்லிட்டு பக்கத்தில் இருந்த ஒருத்தரை கூப்பிட்டு வாயை திறக்கிற வரைக்கும் இவளை சும்மா விடாதீங்க, உடம்புல உயிர் மட்டும் இருந்தால் போதும்னு சொல்லிட்டு ஹீரோயினை நல்லா அடிக்க சொல்லிவிட்டு அங்கேருந்து ஹீரோ கிளம்பி போகிறாங்க. இப்போ ஹீரோ எதுக்காக இதெல்லாம் பண்ணிகிட்டு இருக்காங்கன்னா, அந்த போரில் தான் கூட சேர்ந்து வந்த எல்லா சோல்ஜர்ஸுமே இறந்ததுக்கு காரணம் ஹீரோயின் தான் சொல்லி திங்க் பண்ணிட்டு தான் இந்த ரிவெஞ்ச் எடுக்கிறதுக்காக ஹீரோ இதெல்லாம் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ இப்போ ஹீரோயினை அடித்த அடியில் மயக்கம் போட்டு விழுந்துட்டாங்க போல். இப்போ ஹீரோயினை கொண்டு வந்து பெட்டில் போட்டுட்டு இப்படியே ஹீரோயினை விட்டுட்டா எதுவுமே சரியாக நடக்காதுன்னு சொல்லிட்டு இப்போவுமே கத்தி எடுத்து கரெக்டாக ஹீரோயினை ஒரு கொலை வெறியில் குத்த போகும்போது திடீர்னு ஹீரோயின் என்னென்னா தூக்கத்திலேயே ஹீரோவோட ஃபஸ்ட்டு பேர் லியூசர்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணுறாங்க. ஹீரோவும் இதை பார்த்துட்டு இவ எதுக்கு என்னோட பேரை இப்போ சொல்லிட்டு இருக்கா, இப்போ வரைக்கும் என்ன தான் காதலிச்சிட்டு இருக்காளா, இல்லை இவளை மாதிரி பொண்ணுங்க அதெல்லாம் செய்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை, கண்டிப்பாக இவள் வாயாலேயே எல்லா உண்மையும் வெளியே கொண்டு வந்து அதுக்கான பதிலை நான் கண்டிப்பாக கொடுப்பேன்னு சொல்லிட்டு இப்போதைக்கு ஹீரோயினை கொல்லாமல் அந்த இடத்துலேருந்து விலகி போகிறாங்க. ஸோ அப்படியே கொஞ்சம் நேரம் கழித்து வந்து ஹீரோயினுக்கு ரொம்ப அடிபட்டிருக்கும். ஸோ அந்த அடிக்கெலாம் மருந்து போட்டுட்டு இருக்காங்க. அப்பவும் போல் கரெக்டாக கழுத்து கீழே எதுவும் அடி இருக்கான்னு சொல்லிட்டு கரெக்டாக மேலே போட்டிருக்கிற அந்த டாப்பில் உள்ள பட்டனை கலத்த போகிறப்போ திடீர்னு ஹீரோயினும் கண்முழிச்சு நிறுத்துறாங்க. என்ன பண்ணுற தள்ளிப்போ அப்படின்னு சொல்லும்போது இப்போ ஹீரோ என்னன்னா தூக்கத்தில் உன்னோட ஃபஸ்ட்டு ஃபியான்சி லியோ நினச்சி ஃபீல் பண்ணி அழுதுட்டு இருந்த மாதிரி இருந்துச்சு, ஆனால் அவனு நினைக்கிறப்ப எனக்கு பாவமாக இருக்குது, ஏன்னா உன்னால தானே அவன் இறந்து போயிருக்கான், அவன் மட்டும் இல்லாமல் ஆயிரக்கணக்கான சோல்ஜர்ஸும் இறந்துருக்காங்கன்னு சொல்லிட்டு ஹீரோயினோட கழுத்தை கொலை வெறியில் ஹீரோவும் பிடிச்சி நெரிச்சிட்டு இருக்கும்போது கரெக்டாக அந்த டைமில் கமாண்டர் ஹீரோவை கூப்பிட்றாங்கன்னு சொல்கிறாங்க. ஸோ ஹீரோவும் இப்போதைக்கு ஹீரோயின் அங்கே விட்டுட்டு போகிறாங்க. ஸோ அப்படியே ஹீரோயின் பக்கமாக இருந்து ஒரு பிளாஸ்பேக் வருது. ஆக்சுவலாக ஹீரோ அந்த ஆர்மியில் தோற்று போனதுக்கு காரணமே இப்போ இந்த கமாண்டர் தான். ஏன்னா இந்த கமாண்டர் தான் ஹீரோட ஆர்மியை ஆப்போசிட் உள்ள டீமுக்கு விற்றுருக்காங்கன்னு சொல்லி ஹீரோயினுக்கு தெரிய வந்திருக்கு. இது தெரிஞ்சுக்கிட்டதுமே போரில் தோற்று போனதுக்கப்புறம் ஹீரோயின் ஸ்டேட்டாக கமாண்டரை மீட் பண்ணி உன்னால் ஹீரோ இறந்துட்டான், கண்டிப்பாக நான் வெளியே எல்லாத்தையும் போய் சொல்ல போகிறேன்னு சொல்லிட்டு சண்டை போட்டு
போட்டுட்டு போகும்போது பதிலுக்கு கமாண்டரும் ஒன்றும் பிரச்சனை இல்லை இப்போ சொல்லு, ஆனால் லியோட அம்மா உயிரோடு தான் இருக்காங்க, நீ சொன்ன 1 மணி நேரத்தில் அவங்கள நான் கொன்றுவேன் அப்படின்னு சொல்லி ஹீரோவோட அம்மாவை காட்டி மிரட்டியிருக்காங்க. ஸோ அதனால் ஹீரோயின் அமைதியாக இருக்காங்க. நான் சொல்கிறத கேளு, நான் சொல்கிற பையனை நீ மேரேஜ் பண்ணிவிட்டு வாழுற வழியை பாருன்னு சொல்லிட்டு அந்த ஷெங் ஃபேமிலியில் இருந்த ஒரே பையனை ஹீரோயினுக்கு மேரேஜ் பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ இந்த உண்மைலாம் தெரியாத ஹீரோயினை தப்பாக புரிஞ்சுட்டு இருக்காங்க. ஸோ அப்படியே கொஞ்ச நேரத்தில் மறுபடியும் ஹீரோயின்கிட்ட பேசுகிறதுக்காக வராங்க. ஹீரோயினும் நீங்கள் எந்த வெப்பன்ஸை பற்றி என்கிட்ட கேட்குறீங்கன்னு தெரியல, எனக்கு எதுவுமே தெரியாதுன்னு சொல்லும்போது நீ இப்படி தான் சொல்லுவேன்னு தெரியும்னு சொல்லிட்டு ஹீரோயினை கன்னை தூக்கி ஹீரோயினுக்கு நேராக காட்டுறாங்க. ஹீரோயினும் பரவாயில்ல இப்போமே சுடுறோங்க அப்படின்னு சொல்லி நிற்கும்போது ஹீரோவும் சுடுற மாதிரி இருக்குது. பட் பக்கத்தில் தள்ளி தான் சுடுறாங்க. எல்லோரும் பயந்து ஓடி வராங்க. ஹீரோவும் போகும்போது இன்னும் 3 நாளில் உனக்கும் எனக்கும் மேரேஜ்னு சொல்லிட்டு போகிறாங்க. ஹீரோயினும் அதெல்லாம் முடியாதுன்னு சொல்லி கத்துறாங்க. ஹீரோ கண்டுக்கிடவே இல்லை. ஆனால் இந்த டைம் கரெக்டாக மிஸ்ஸியான ஒரு பொண்ணு இதெல்லாம் கேட்டுட்டு ஹீரோட்ட போய் பேசுகிறான். உங்களுக்கு தெரியும் தானே உங்கள் மேலே எனக்கு ஃபீலிங்ஸ் இருக்குது, நீங்கள் இப்போ ஹீரோயின் எதுக்காக மேரேஜ் பண்ண போகிறீங்க, அவளை மேரேஜ் பண்ணாதீங்கன்னு சொல்லும்போது ஹீரோவும் உன்னோட ஃபீலிங்ஸ் முன்னாடி கமாண்டருக்கு அந்த வெப்பன்ஸ் ரொம்பவே முக்கியமாக இருக்குது, ஸோ அந்த வெப்பன்ஸ் வேணும்னா நானும் அவளும் மேரேஜ் பண்ணி தான் ஆகணும் அப்படின்னு கோவத்தோடு சொல்லிட்டு போகிறாங்க. ஆக்சுவலாக அந்த மிஸ்ஸியா தான் அந்த கமாண்டரோட தங்கச்சி, கதையில் இதுவும் பெரிய பில்லி தான். ஸோ அப்படி இந்த மேரேஜின் உடனே ஹீரோயினுக்காக நிறைய கிஃப்ட்ஸ்லாம் வருது. ஹீரோயின் அதை பார்த்துட்டு எதுக்கு இதெல்லாம் கொண்டு வந்திருக்கீங்க, இதெல்லாம் கொண்டு போங்க அப்படின்னு சொல்லி கத்துறாங்க. ஹீரோ அந்த இடத்துக்கு வந்துட்டு ஏன் இந்த கிஃப்ட்ஸ்லாம் உனக்கு பிடிக்காதா என்னன்னு சொல்லிட்டு கையில் ஒரு பழத்தை வச்சுட்டு நிற்காங்க. ஹீரோயினும் என்னோட வீட்டுக்கு என்னை போக விடு, எதுக்கு என்னை இங்கே அடைச்சி வச்சுருக்கேன்னு சொல்லும்போது உனக்கு வீடு இருக்கா என்ன, இப்போதைக்கு நீலாம் இந்த தெருவில் இருக்கிற நாய் மாதிரி தான் சொல்லும்போது அது மட்டும் இல்லை உனக்கான இடத்துல உனக்கானவங்க நிறைய பேர் இருக்காங்கன்னு கேள்விப்பட்டேன், இங்கே கமாண்டர்ட்டையும் நிறைய சோல்ஜர்ஸ் இருக்காங்கன்னு சொல்லிட்டு கொஞ்சம் மிரட்டையும். ஹீரோயின் என்னென்னா ஹீரோ கையில் இருந்த அந்த பழத்தை வாங்கி வாயில் போட்டு சாப்பிட்றாங்க. கூடவே நிறைய பழத்தையும் வாயில் போட்டு சாப்பிட்றாங்க. பார்க்குற ஹீரோக்கு கொஞ்சம் பாவமாக இருக்கிறதுனால போதும் ஸ்டாப் பண்ணுன்னு சொல்கிறாங்க. ஹீரோயின் கேட்கவும் மாட்டாங்க. போதும் ஸ்டாப் பண்ணுன்னு சொன்னேன்னு சொல்லிட்டு ஹீரோயினோட கையை பிடிச்சி ஸ்டாப் பண்ணுறாங்க. ஸோ அடுத்தது அப்படியே ஹீரோ கமாண்டரை தான் போய் மீட் பண்ணுறாங்க. கமாண்டரும் அந்த ஷெங்கை நம்ம ரொம்ப நாள் விட்டு வச்சிட்டோம், இனி அவனை விட்டு வைக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. யாரனா ஹீரோ இறந்துட்டாங்கன்னு தெரிஞ்சதுமே ஹீரோயினுக்கு ஷெங்னு ஒருத்தவங்கள மேரேஜ் பண்ணி வச்சுருப்பாங்க. ஸோ அவங்கள தான் சொல்லிட்டு இருக்காங்க. கூடவே மற்ற பொண்ணுங்களை மாதிரி ஹீரோயினை சாதாரணமாக எடை போட்டுறக்கூடாது, கண்டிப்பாக அவற்றிருந்து நம்மளுக்கு வெப்பன்ஸ் கிடைச்சே ஆகணும் உன்னோட மேரேஜ் மூலிமா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அப்பவும் போல் பக்கத்தில் கமாண்டரோட காம்பெயின் என்னென்னா தெரியாதனமாக டீயை கொட்டியிருந்தாங்க. இதை பார்த்ததுமே கமாண்டர் செவுட்லேயே ஒரு அறை விடுறாங்க. ஹீரோவும் உங்களோட காம்பெயின்கிட்ட நீங்கள் ரொம்ப வயலண்டாக நடந்துக்கிறீங்கன்னு சொல்லும்போது வயலண்டா அப்படிலாம் எதுவும் இல்லைன்னு சொல்லிட்டு காம்பெயினை எடுத்து மடியில் உட்கார வச்சுட்டு எதுவும் வலிக்கு தான் என்னன்னு சொல்லிட்டு சைக்கோத்தனமாக நடந்துக்கிறான். ஸோ அடுத்த சீன்லேயே இப்போது அண்ணன் பேசினா அடுத்ததாக தங்கச்சிக்காரி ஷியா வந்து பேசிகிட்டு இருக்கா. நீங்கள் எதுக்கு ஹீரோயினை மேரேஜ் பண்ணிக்கிறீங்க, அவள் ஒரு கேவலமான பொண்ணு, ஆல்ரெடி என்கேஜ்மெண்ட் முடிஞ்சிருந்தா அவளோட ஃபியான்சி லியோவே அவள் ஏமாற்றிட்டா, 2வது அவளுக்கு மேரேஜ் முடிந்த ஷெங்கை சொத்துக்காக ஆசைப்பட்டு தான் மேரேஜ் பண்ணா, அதுக்கப்புறம் அவரே வேணான்னு சொல்லிட்டு போயிட்டாங்க, இப்போ 3வது நீங்கள் எதுக்கு அவளை மேரேஜ் பண்ணுறதா திங்க் பண்ணிட்டு இருக்கீங்கன்னு சொல்லும்போது ஹீரோ நீ இதை சொல்லுறதுக்காக தான் இவ்வளோ தூரம் வந்தியா என்ன, இல்லை கொஞ்சம் என்னோடய ஃபீலிங்ஸையும் நீங்கள் திங்க் பண்ணி பாருங்கள், எனக்கு உங்களை ரொம்ப பிடிக்கும், கண்டிப்பாக நீங்கள் இந்த மூஷித்தியோட படைத்தளபதியாக இருக்கீங்க, என்னை மேரேஜ் பண்ணிக்கிட்டால் உங்களுக்கு எல்லாமே கிடைக்கும் அப்படின்னு சொல்லும்போது சரி நீ இன்னும் சொல்ல வேண்டியதாக இருந்தால் என்னோட அசிஸ்டண்ட்டை சொல்லு, எனக்கு முக்கியமான வேலை இருக்குதுன்னு சொல்லிட்டு இந்த ஷியா சொல்கிறத ஹீரோ கேட்காம அங்கேருந்து கிளம்பி போகிறாங்க. அடுத்ததான் இந்த ஷியா ஸ்டேட்டாக அவளோட அண்ணங்காரன் கமாண்டர் முன்னாடி போய் தான் நிற்கான். எனக்கு ஹீரோ மேலே ஃபீலிங்ஸ் இருக்குன்னு தெரிஞ்சும் நீங்கள் ஹீரோயினை மேரேஜ் பண்ண கூட சொல்லுறீங்க, என்ன அர்த்தம் இதெல்லாம் அப்படின்னு சொல்லும்போது உன்னோட ஃபீலிங்ஸ்க்கு முன்னாடி இப்போது இந்த மியூசிட்டிக்கு பவரும் அத்தாரிட்டிங்கிறது ரொம்பவே முக்கியம், கரெக்டாக அந்த வெப்பன்ஸ்க்காக ஹீரோயினை மேரேஜ் பண்ணி தான் ஆகணும்னு சொல்லும்போது இல்லவே இல்லை, இந்த மியூசிட்டியை உங்கள் கைக்குள்ளே கொண்டு வர்றதுக்காக தான் நீங்கள் இதெல்லாம் செஞ்சுட்ருக்கீங்கன்னு சொல்லிட்டு இங்கே இப்போ அவன் அண்ணன்ட்ட சண்டை போட்டுட்டு அடுத்ததாக ஸ்ட்ரெயிட்டாக ஹீரோயினை தான் போய் மீட் பண்ணுறான். ஹீரோயினை பார்த்ததுமே இங்கே பாரு ஹீரோ எனக்கானவன், ஏன்றிருந்து நீ அவனை எடுத்துக்கிட்ட நான் விட மாட்டேன்னு சொல்லி சண்டை போடும்போது பதிலுக்கு ஹீரோயினும் இங்கே பாரு எனக்கு அவனை மேரேஜ் பண்ணுறதுல இன்ட்ரெஸ்ட்டே கிடையாது, உன்னால் முடிஞ்ச அந்த மேரேஜை ஸ்டாப் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லும்போது நல்லா தெரிஞ்சு வச்சுக்கோ அவன் எனக்கானவன், கண்டிப்பாக உன்ட்ட நான் தரமாட்டேன்னு சொல்லிட்டு ஹீரோயின் மறுபடியும் சண்டை போட்டுட்டு இருக்கும்போது கரெக்டாக அந்த இடத்துக்கு ஹீரோ வந்துடுறாங்க. என்ன பண்ணுற அவள் எனக்கானவா, அவளை டிஸ்டர்ப் பண்ணாதன்னு சொல்லிட்டு இந்த ஷியாவை தள்ளிவிடுறாங்க. ஷியாவும் கோவத்தில் அந்த இடத்துலேருந்து கிளம்பி போகிறான். ஸோ அப்படியே அடுத்த சீனில் ஹீரோயினுக்கான அந்த வெட்டிங் ட்ரெஸ் தான், இதை ட்ரை பண்ணி பாருங்கன்னு சொல்லிட்டு மெய்டு சொல்லிட்டு இருக்கா. கரெக்டாக அந்த இடத்துக்கு அந்த கமாண்டரோட காம்பெயின் வராங்க. ஹீரோயினை பார்த்ததுமே என்னாச்சு உனக்கு இந்த வெட்டிங்கில் இன்ட்ரெஸ்ட் இல்லையா என்ன, இந்த சிட்டியில் இருக்கிற எல்லாருக்குமே ஹீரோவை மேரேஜ் பண்ணுறதுக்கு ஆசையாக இருக்குது, பட் ஹீரோ ஒன்றை தான் மேரேஜ் பண்ணுறேன்னு சொல்லிட்டு இருக்கான், நீ எதுக்கு இப்படி இருக்க அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்துலேயே இருக்கிற ஒரு கடிகாரத்து பக்கமாக போயிட்டு அந்த
முள்ளை திருப்பி வச்சுட்டு இருக்கா. அதை பார்த்துட்டு ஐயோ இந்த கடிகாரம் திடீர்னு ஓடலை, அதோட முள் 1:09 கொஞ்சம் கோணலாக காட்டிகிட்டு இருக்குது, கொஞ்சம் ஒத்து கவனிச்சா தெரியும்னு சொல்லிட்டு ஏதோ க்ளூ கொடுக்குற மாதிரி ஹீரோயின்கிட்ட பேசிட்டு அங்கேருந்து கிளம்பி போகிறாங்க. ஹீரோயினும் இப்போது அந்த கண்ணாடி முன்னாடி போய் நின்றுட்டு யோசிக்காங்க. 1:09ங்கிறப்போ திடீர்னு ஹீரோயினுக்கு ஏதோ தெரிய வந்த மாதிரி இருக்குது. என்னென்னா அந்த காங்பெயின் வந்து ஹீரோயினோட ஃபேமிலி சேர்ந்தவங்கன்னு சொல்லி ஹீரோயின் திங்க் பண்ணுறாங்க. கரெக்டாக அந்த டைமில் அந்த இடத்துக்கு ஹீரோவும் வராங்க. வந்ததுமே எதுக்கு இந்த ட்ரெஸ்ஸை ட்ரை பண்ணி பார்க்காம இருக்கேன்னு சொல்லும்போது உனக்கு என்ன பிடிக்காது, எனக்கு ஒன்று பிடிக்காது, ஸோ இந்த மேரேஜ் நடக்காதுன்னு கோவத்தோட போகும்போது ஹீரோவும் கோவத்தில் பிடிச்சி வச்சுட்டு எங்கே இன்னொரு முறை சொல்லு, என்னால் உன்னை மேரேஜ் பண்ண முடியாதுன்னு சொல்கிறாங்க. ஹீரோவும் கோவத்தில் ஹீரோயினை பிடிச்சி வச்சுட்டு வழுக்க டைமாக கிஸ் பண்ணுறாங்க. கிஸ் பண்ணிவிட்டு வெளியே வந்து கதவை க்ளோஸ் பண்ணிடுறாங்க. ஹீரோயினும் இதுக்கு மேலே இந்த இடத்துல இருக்கக்கூடாது, போயிடணும்னு சொல்லிட்டு கதவை ஓப்பன் பண்ண சொன்னால் ஹீரோ ஓப்பன் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு வெளியே நிற்காங்க. நான் இங்கேருந்து கிளம்பி ஆகணும், ஓப்பன் பண்ணுன்னு சொல்லும்போது ஹீரோவும் ஓப்பன் பண்ணிட்டு அப்படி என்ன உனக்கு வெளியே இருக்க போகுதுன்னு சொல்லிட்டு அவங்க கையை வச்சுட்டு ஹீரோயினோட லிப்பை தொட்டும் தொடாத மாதிரி பண்ணிகிட்ருக்காங்க. ஆக்சுவலாக இது ஹீரோ லியூவாக இருக்கிற டைம், ஹீரோயினும் ஹீரோவும் லவ் பண்ணிட்டு இருந்த டைம். ஹீரோ இப்படி தான் ஹீரோயினோட லிப்பை பண்ணுவாங்க போல். ஸோ இதில் ஹீரோயின் கொஞ்சம் டிஸ்டர்ப் ஆயிருந்தாங்க. அப்படியே இப்போ கோவமாக பேசினா எதுவுமே நடக்காதுன்னு சொல்லிட்டு ஹீரோட்ட நான் உன்னை மேரேஜ் பண்ணிக்கிறேன், அதுக்கு முன்னாடி என்னோடய இடத்துக்கு என்னை போக விடு, நான் கொஞ்சம் ப்ரிப்ரேஷன் பண்ண வேண்டியது இருக்குதுன்னு சொல்லும்போது ஹீரோவும் கூட ஒரு ஆளை அனுப்பி ஹீரோயின் கூட அனுப்பி விடுறாங்க. அப்படியே இந்த டைமில் நமக்கு இப்போ ஹீரோயினை மேரேஜ் பண்ணிக்கிட்டு அந்த ஷெங்கை காட்டுறாங்க. இப்போ சிட்டியிலேருந்து கொஞ்சம் தூரம் தள்ளி இருக்கிற ஒரு இடத்துல தான் இவங்களோட ஆர்மியை வச்சு ப்ராக்டிஸ்லாம் நடந்துட்டுருக்கு. இப்போது ஷெங் என்னன்னா திடீர்னு சிட்டிக்குள்ளே வரான். ஹீரோயின் இந்த டைம் கரெக்டாக அவங்களோட ஃபேமிலி பிஸ்னஸ் நடந்துட்டுருக்க அந்த இடத்துக்கு போகிறாங்க. அங்கே பார்த்தோன்னா ஹீரோவோட அம்மா அங்கே தான் இருக்காங்க. ஹீரோயின் ரொம்ப நாள் கழிச்சு இப்போ தான் பார்க்காங்க போல். இங்கே எப்படி வந்தீங்கன்னு சொல்லி கேட்கும்போது யாருன்னு தெரில, ஒருத்தவங்க தான் என்னை காப்பாற்றி இந்த இடத்துல வந்து இருந்துக்கிடுங்கன்னு சொல்லி விட்டுட்டு போனாங்கன்னு சொல்லும்போது ஹீரோயினும் ஒரு வேளைக்கு இது கண்டிப்பாக அந்த கமாண்டர் கூட இருக்கிற காங்பெயின் தான், ஏன்னா அவங்க நம்ம ஃபேமிலி தான் அப்படின்னு சொல்லி திங்க் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ ஹீரோயினை மேரேஜ் பண்ணிக்கிட்டு அந்த ஷெங் அந்த இடத்துக்கு வராங்க. என்னென்னா அவனோட அப்பாவை ரொம்ப நாளாக காணால போல். ஸோ ஹீரோயினுக்கு தெரியும்னு சொல்லிட்டு கண்ணை நீட்டிக்கிட்டு என்னோட அப்பா எங்கே சொல்லணும்னா உன்னை சும்மா விட மாட்டேன்னு சொல்லிட்டு கேட்டுட்ருக்கான். ஹீரோயினும் உண்மையாக உன்னோட அப்பா எங்கே போயிருக்காங்கிறது எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்லி இவங்க பேசிகிட்டு இருக்கும்போது இந்த இடத்துக்கு கரெக்டாக ஷெங் வந்திருக்காங்கன்னு தெரிஞ்சு ஹீரோவோட அசிஸ்டன்ஸ் 4-5 பேர் வெளியே வந்து நிற்காங்க உள்ளே தேடணும்னு சொல்லிட்டு. ஹீரோயினும் இவங்க எல்லாருமே உள்ளே ஒரு ரூம்குள்ளே ஒழிச்சு வச்சுட்டு அதுக்கப்புறம் டோரை ஓப்பன் பண்ணிவிட்டு வெளியே போகிறாங்க. அவங்களும் நாங்கள் உள்ளே போய் தேடுறோம் அப்படின்னு சொல்லும்போது ஹீரோயினும் நீங்கள் ஜஸ்ட் ஒரு அசிஸ்டன்ஸ் தான், ஆனால் உங்கள் படைத்தளபதியை மேரேஜ் பண்ணிக்கிட போகிற பொண்ணு, என்னோடய இடத்துல வந்து நீங்கள் எப்படி தேடலாம்னு சொல்லிட்டு அவங்க அதில் தேடக்கூடாதுன்னு சொல்லி திட்டி அனுப்பி விட்ருந்தாங்க. அவங்களும் ஸ்ட்ரெயிட்டாக ஹீரோட போய் சொல்கிறாங்க. ஹீரோவும் கோவத்தில் ஹீரோயினை வந்து மீட் பண்ணுறாங்க. ஏன் என்னாச்சு இங்கே வந்து தேடுனா என்ன பிரச்சனைன்னு சொல்லும்போது இங்கே என்னோடய ஃபேமிலி பிஸ்னஸ் தான் நடக்குது, அது போக வேறு எதுவுமே கிடையாதுன்னு சொல்லும்போது அப்போ சரி நான் தேடுறேன்னு சொல்லி ஹீரோ தேட போகும்போது இப்போ ஹீரோவை ஸ்டாப் பண்ணதுக்காக ஹக் பண்ணுறாங்க. ஹீரோவும் கொஞ்சம் டிஸ்டர்ப் ஆகி பதிலுக்கு ஹீரோயினை லைட்டாக ஹக் பண்ணிவிட்டு இங்கே பாரு உனக்கும் எனக்கும் மேரேஜ் ஆக போகுது, ஸோ நீ அதுக்கேற்றால நடந்துக்கிட்டால் நல்லது, அதேமாரி என் முதுகுக்கு பின்னாடி இல்லீகலாக நீ ஏதாவது செய்கிறேன்னு தெரிஞ்சிச்சுன்னா இந்த இடத்துல உன் ஃபேமிலியில் சேர்ந்தவங்க உன்னோட பிஸ்னஸில் சேர்ந்தவங்க யாரெல்லாம் இருக்காங்களோ அவங்கள நிம்மதியாக இருக்க விட மாட்டேன்னு சொல்லிட்டு கொஞ்சம் ஹீரோயினை வார்ன் பண்ணிட்டு போகிறாங்க. ஸோ அப்படியே இந்த கமாண்டர் தன்னோட காங்பெயினை ஹீரோயினோட மேரேஜுக்கு ஹீரோயினுக்கு ஹெல்ப்புக்காக இருக்கட்டும்னு சொல்லிட்டு அனுப்பி வைக்காங்க. அவங்களும் வந்ததுமே ஹீரோயினும் லியோட அம்மாவை கமாண்டரோட பிடியிலேருந்து காப்பாற்றி என்னோட இடத்துக்கு அனுப்பி வச்சது நீங்கள் தானேன்னு சொல்லி கேட்கும்போது கண்டிப்பாக உங்களுக்காக நான் இதெல்லாம் செஞ்சு தானே ஆகணும், அது மட்டும் இல்லை நீ இப்போ ஹீரோவை மேரேஜ் பண்ணிவிட்டு அவனோட இடத்துக்கு போகிற, அது ரொம்பவே பயங்கரமானது, ஒன்று நீ ஃபஸ்ட்டு பார்த்துக்கிடணும், என்னால் முடிஞ்ச வரைக்கும் உங்களுக்காக நான் எல்லாமே செஞ்சுட்ருப்பேன், ஏன்னா உன்னோட ஃபேமிலி எனக்கு நிறையா பண்ணியிருக்குன்னு சொல்லிட்டு சொல்லும்போது ஹீரோயினும் முழுசாக காங்பெயினாக நம்பிட்டு இருக்காங்க. ஸோ அப்படியே அந்த வெட்டிங் ட்ரெஸ்ஸை போட்டு ஹீரோயினும் கிளம்பி போகிறாங்க. ஆக்சுவலாக ஹீரோயின் இந்த மேரேஜ் பண்ணுறதுக்கு ரீசனே அந்த கமாண்டரை பழி வாங்குறதுக்கு சரியான ஒரு ஆள்னா அது கண்டிப்பாக ஹீரோ தான். ஸோ ஹீரோவை வச்சு இவனை பழி வாங்கிட்டு அதுக்கப்புறம் தானும் இறந்து பின்னாடியே லியோ பக்கமாக போயிடணும்னு சொல்லி தான் திங்க் பண்ணிட்டு இருக்காங்க. கரெக்டாக இவங்க இந்த மேரேஜுக்கு போயிட்டு இருக்கிறப்போ அந்த வெட்டிங் காரை மறித்து ஹீரோயினை கடத்துறாங்க. காங்பெயினை அடிச்சு போட்டுட்டு கரெக்டாக இவங்களுக்கு மேரேஜ் நடக்க போகிறத தெரிஞ்சு ஷெங்கும் அந்த இடத்துக்கு வந்திருப்பாங்க. ஸோ இப்படி ஹீரோயினை கடத்துறதை பார்க்குறப்போ போய் அந்த ஆட்களை போட்டு இவங்களும் அடிச்சுட்டு இருக்காங்க. பட் ஷெங்கை அடிச்சு போட்டுட்டு அங்கே இருந்து ஹீரோயினை கடத்திட்டு போயிட்டு இருக்காங்க. ஒரு பக்கம் இங்கே ஹீரோக்கும் நியூஸ் தெரிஞ்சு ஹீரோயினை காப்பாற்றுக்காக வராங்க. இங்கே என்னென்னா ஹீரோயினை தனியாக கூட்டிகிட்டு வந்து ரேப் பண்ணலான்னு சொல்லி ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. கரெக்டாக அந்த இடத்துக்கு ஹீரோவும் வந்துடுறாங்க. அவங்கள அடிச்சு போட்டுட்டு அந்த இடத்துலேருந்து ஹீரோயினை காப்பாற்றி கூட்டிகிட்டு போகிறாங்க. அப்படியே கொஞ்ச நேரத்தில் எல்லார் தலைமையிலையும் அந்த இடத்துல ஹீரோயினுக்கும் ஹீரோக்கும் மேரேஜும் நடந்து முடியுது. பட் கமாண்டருக்கு அந்த காரை ஹைஜாக் பண்ணது வேலை வந்து தன்னோட தங்கச்சி ஷியாவோட வேலை தான் தெரிஞ்சுட்டு ஷியாவை பிடிச்சி அடிச்சுட்டு இருக்காங்க. என்ன பண்ணி வச்சுருக்கேன்னு தெரியுமா, ஒரு வேளைக்கு அந்த மேரேஜ் நடக்க முடியாமல் போனால் என்ன ஆயிருக்கும் தெரியுமான்னு சொல்லும்போது உனக்கு உன்னோட வேலை ஆகணும்,
அது மட்டும்தான். ஆனால் என்னோடய ஃபீலிங்ஸை பற்றி நீ யோசிச்சு பார்த்தியா? ஹீரோவை பிடிக்கும், எனக்கு மேரேஜ் பண்ணணும்னு தோணுச்சு, ஆனால் நீ ஹீரோயின் கூட மேரேஜ் பண்ணி வச்சுருக்கேன்னு சொல்லி கத்தும்போது அவனும் கண்டிப்பாக நீ இப்போ ஹீரோயினுக்கு பண்ணது ஹீரோவுக்கு தெரிய வந்துச்சுன்னா உன்னை பழித்திக்காமல் விட மாட்டான், நீ ஜாக்கிரதையாக இருக்கிறது தான் நல்லதுன்னு சொல்லிட்டு திட்டி விட்டுட்டு அங்கேருந்து கிளம்பி போகிறாங்க. ஆனால் இந்த ஷியாவுக்கு ஃபுல் கோவமும் இப்போ ஹீரோயின் மேலே தான் திரும்புது. இப்போது ஹீரோ பார்த்தோன்னா ஹீரோயினை பார்த்துட்டு என்னை மேரேஜ் பண்ணிக்கிட்டதுக்கு வருத்தப்படுறியான்னு சொல்லி கேட்கும்போது என்னை அவமானப்படுத்துறதுக்காக தானே மேரேஜ் பண்ணிக்கிட்டீங்கன்னு கேட்காங்க ஹீரோயினும். பதிலுக்கு ஹீரோ என்னன்னா, ஓ உனக்கு அவமானம்னா என்னன்னு தெரியுமா, நீ எவ்வளோ கொடூரமான செயலாம் செஞ்சுருக்க, அதுலேருந்து தப்பிச்சுட்டு போயிடலான்னு நினச்சிட்டு இருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு அடுத்ததா ஒரு வேளைக்கு நான் போரில் இறந்துட்டேன்னா என்னோடய பேரை உன்னோட பேர் கூட சேர்த்துட்டு பின்னாடியே என் கூட வந்துருவியா அப்படின்னு சொல்லி கேட்காங்க. ஆக்சுவலாக இது ட்ராமாவோட ஸ்டார்டிங்கில் ஹீரோட்ட சொல்லியிருப்பாங்க லியோவாக இருந்தப்போ. ஸோ இப்போ ஹீரோயினுக்கு கொஞ்சம் டவுட் வருது. இப்போவும் ஹீரோ என்னன்னா, இல்லை நீ அப்படிப்பட்ட பொண்ணுலாம் கிடையாது, இதே இடத்துல லியோவாக இருந்தால் கூட உன்னோட பேரை நீ மாற்றிருக்க மாட்டேன், உன்னை பற்றி நல்லா தெரியும்னு சொல்லி கத்தும்போது பதிலுக்கு ஹீரோயினும், யார் நீ, உண்மையை சொல்லி யார் நீ, ஆனால் லியோ கூட உன்னை நீ கம்பேர் பண்ணாத, நீ அதை விட மோசமானவன் சொல்லிட்டு பதிலுக்கு ஹீரோயினும் சண்டை போட்டுட்டு இருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட்டு இந்த கமெண்டர் என்னன்னா ஹீரோவை பார்த்துட்டு ஏதோ வருத்தமாக இருக்கிற மாதிரி இருக்குது, நேத்தான மேரேஜ் நடந்திருக்குன்னு சொல்லும்போது இந்த மேரேஜ் நடந்தது எதுக்காகங்கிறது உங்களுக்கு நல்லாவே தெரியும், இது சந்தோஷத்துக்காக நடந்த மேரேஜ் கிடையாதுன்னு சொல்லும்போது பதிலுக்கு கமெண்டரும் அது சரிதான், ஆனால் நேற்று ஹீரோயின் கிட்னாப் பண்ணிட்டு போயிட்டாங்கன்னு தெரிஞ்சதுமே ஒரு ஹீரோ மாதிரி போய் நீ அவளை காப்பாற்றினேன்னு சொல்கிறாங்க. பதிலுக்கு ஹீரோ என்னன்னா, இப்போ நான் ரொம்ப சென்டிமெண்ட்டாக இருக்கேன்னு சொல்கிறீங்களா, நான் இந்த மேட்டரில் நேற்று நடந்த கிட்னாப்பர் கையில் இருந்த கன்ஸை நான் பார்த்தேன், ஸோ நான் ரொம்ப பாதுகாப்பாக இருக்கணும்னு நினைக்கிறேன், நான் என்ன சொல்கிறேங்கிறது உங்களுக்கும் புரியும்னு நினைக்கிறேன் அப்படின்னு ஹீரோ சொல்கிறாங்க. என்னென்னா அது தன்னோட தங்கச்சி பார்த்த வேலைங்கிறது இங்கே ஹீரோ கண்டுபிடிச்சிட்டாங்க, அதை தான் இப்படி சொல்லிட்டு இருக்காங்க. அப்படியே இங்கே இன்னொரு பக்கம் ஹீரோயினோட ரூமில் சின்னதாக ஒரு பாக்ஸ் இருக்குது. ஹீரோயினும் அது என்னன்னு சொல்லி மெயிட்டை கேட்குறப்போ அது தெரியல, படைத்தளபதி அதை தொடக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க, ஸோ நீங்களும் அதை தொட்டுறாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. ஆனால் ஹீரோயின் அதுக்குள்ளே என்ன இருக்குதுன்னு பார்க்குறதுக்காக ஹேர்பினை வச்சு அந்த பாக்ஸை ஓப்பன் பண்ணி உள்ளே பார்க்காங்க. அதில் க்ரீன் கலர் ஹேர் பேண்டு இருக்குது. அது ஆக்சுவலாக ஹீரோயின் தான். ஹீரோ லியோவாக இருக்கிறப்போ அந்த போருக்கு போகும்போது ஹீரோயின் தான் அந்த க்ரீன் கலர் ஹேர் பேண்டை கையில் கொடுத்துட்டு உங்களுக்காக எப்போவும் இங்கே ஒருத்தி வெயிட் பண்ணிட்டு இருக்குங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்கன்னு சொல்லிட்டு இந்த ஹேர் பேண்டை கையில் கொடுத்துருப்பாங்க. ஸோ இதை பார்க்குறப்போ இப்போ ஹீரோயினுக்கு ஷாக்காக இருக்குது, இது எப்படி இவனோட கைக்கு வந்துச்சுன்னு சொல்லிட்டு. ஆனால் ஹீரோயினா தனக்கு அம்மா அப்பா கிடையாது, ஆனால் அதை சின்ன வயசுலேயே ஆர்மியில் ஜாயின் பண்ணாதான் சொல்லி வச்சுருப்பாங்க. ஸோ ஹீரோயின் என்ன நடக்குங்கிறத விசாரிக்கணும்னு திங்க் பண்ணிட்டு இருக்காங்க. அதுலேருந்து கொஞ்சம் நேரம் கழிச்சு அதே பாக்ஸை ஓப்பன் பண்ணணும்னு சொல்லிட்டு ஹீரோ வராங்க. பார்த்தா ஆல்ரெடி அதை ஓப்பன் பண்ணியிருக்குன்னு சொல்லிட்டு தெரியுது. ஹீரோயின் தான் ஓப்பன் பண்ணி என்ன இருக்குன்னு பார்த்துருப்பாங்கிறதும் புரியுது. கண்டிப்பாக என்ன நடக்குதுங்கிறத அவள் கவனிக்க ஆரம்பிப்பா. ஸோ கண்டிப்பாக ஹீரோயின் என்ன பண்ணுறாங்கிறத கண்காணிக்கிறதுக்காக ஒரு ஆளையும் வைக்காங்க. ஸோ அடுத்த சீனே ஹீரோவும் ஹீரோயினும் இந்த மேரேஜ் முடிஞ்சதுக்கப்புறம் ஸ்ட்ரெயிட்டாக கமாண்டரோட வீட்டுக்கு தான் போகிறாங்க. அன்றைக்கி காரை ஹைஜாக் பண்ணப்போ அந்த காங்பெயினுக்கும் அடிபட்டிருக்கும், அதை பற்றி விசாரிக்கலாம்னு சொல்லிட்டான். கூடவே இவ்வளோ பெரிய சிட்டியோட கமாண்டரே நீங்கள் தான், கண்டிப்பாக அன்றைக்கி கிட்னாப் பண்ணதை பற்றி உங்களுக்கு ஏதாவது க்ளூ கிடச்சிருக்கும், எதுவும் தெரிஞ்சிச்சான்னு சொல்லி ஹீரோயின் கேட்கும்போது பின்னாடியே ஷியா வந்துக்கிட்டு உன்னை கிட்னாப் பண்ணவங்க உன்னை கிட்னாப் பண்ணதுக்கு நல்லதுன்னு தான் சொல்லணும், இன்னும் கூட கொஞ்சம் நேரம் கழித்து உன்னை வந்து காப்பாற்றிருந்தா நீ இப்போது இந்த நோபல் ஃபேமிலியோட பொண்ணாகவே இருந்திருக்க முடியாதுன்னு சொல்லும்போது ஹீரோயினும் கோவத்தில் அவளை செவுட்லேயே ஒரு அறை விடுறாங்க. பதிலுக்கு அவள் அடிக்க போனால் அதுக்குள்ளே கமாண்டரே ஸ்டாப் பண்ணிடுறாங்க. அவள் உன்னை மரியாதை இல்லாமல் பேசினது தப்பு தான், பதிலுக்கு நீ அடிச்சிருக்க கூடாதுன்னு சொல்லும்போது இல்லை அவள் சின்ன பொண்ணு, நீங்கள் தப்பாக புரிஞ்சுக்கிட்டீங்க, அவளுக்கு எது நல்லதுன்னு நான் சொல்லிக் கொடுக்கேன்னு சொல்லிட்டு அங்கேருந்து அடுத்ததான் அந்த காங்பெயினை பார்க்கறதுக்காக போயிருந்தாங்க. பின்னாடியே ஷியாவும் போயிருந்தா. இப்போ ஹீரோ இங்கே கமாண்டர்கிட்ட அவள் செஞ்சதுக்கு நான் மன்னிப்பு கேட்கன்னு சொல்லும்போது கமாண்டரும் இவ்வளோ திமிரு பிடிச்சவளை எப்படி தான் நீ ஹேண்டில் பண்ண போகிறேன்னு தெரியல, ஆனால் கண்டிப்பாக அவர்கிட்ட அந்த வெப்பன்ஸை எங்கே மறைச்சி வச்சுருக்காங்கிறத நம்ம கண்டுபிடிச்சாக்கணும் கூடிய சீக்கிரத்துலன்னு சொல்லிட்டு இருக்காங்க. அப்படியே இங்கே அந்த காங்பெயினை ஹீரோயின் போய் மீட் பண்ணுறாங்க. உங்களுக்கு அடி எதுவும் பட்டிருக்கா, நீங்கள் நல்லா தானே இருக்கீங்கன்னு சொல்லும்போது நான் நல்லா தான் இருக்கேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஆனால் இன்றைக்கி அந்த காரை ஹைஜாக் பண்ணது வேலை அந்த ஷியாவோட வேலை தான் சொல்லி தெரிஞ்சிருக்கேன், ஏன்னா ஹீரோவை அவள் தான் லவ் பண்ணுறான், அதனால இதெல்லாம் செஞ்சுருக்கான்னு சொல்லிட்டு. கூடவே இப்போது அந்த காங்பெயின் என்னென்னா இப்போது உனக்கு மேரேஜ் ஆகிட்டு, ஸோ இனி உனக்கு எது நடந்தாலுமே கண்டிப்பாக ஹீரோ வந்து ஹெல்ப் பண்ணுவான், அந்த கமாண்டரை எதிர்த்து நிற்கிறதுக்கும் கண்டிப்பாக ஹீரோட உதவி எனக்கு தேவை, கண்டிப்பாக நீ ஒரு பொண்ணு, அவனை நம்ம கைக்குள்ளே வச்சாதான் எதுனாலும் சாதிக்க முடியும்னு சொல்லி அட்வைஸ் கொடுத்துட்டு இருக்காங்க. ஹீரோயினுக்கும் அது சரின்னு தோணுற மாதிரி தான் இருக்குது. அப்படியே ஹீரோயினும் பேசி முடிச்சுட்டு போனதுக்கப்புறம் இப்போ ஷியா என்னன்னா அந்த காங்பெயின்ட்ட வந்து 2 பேரும் என்ன பேசுனீங்க சொல்லுங்கன்னு சொல்லி கேட்கும்போது ஒன்றும் இல்லை, அன்றைக்கி காரை ஹைஜாக் ஆனப்போ நான் அவளுக்கு ஹெல்ப் பண்ணதுக்காக எனக்கு தேங்க்ஸ் சொன்னால் மற்றபடி எதுவும் இல்லைன்னு சொல்லும்போது அது சரி 2 பேரும் சேர்ந்து ஏதாவது எங்களுக்காக எதிராக செஞ்சுங்கன்னா உன்னை நான் சும்மா விட மாட்டேன், ஞாபகம் வச்சுக்கோன்னு சொல்லிட்டு அந்த காங்பெயினை ஷியா மிரட்டிட்டு போகிறான். அப்படியே ஹீரோவும் ஹீரோயினும் கிளம்பி அந்த இடத்துலேருந்து வெளியே வரதப்போ கொஞ்சம் நேரம் வரைக்கும் கையை பிடிச்சிட்டு இருந்திருப்பாங்க. ஸோ இப்போ ஹீரோயின் ஹீரோவோட கையை விடும்போது ஹீரோவும் இதை பார்த்துட்டு இப்போ என்ன அந்த ஷியா முன்னாடி அவளை வெறுப்பேற்றதுக்காக பழி வாங்குறதுக்காக என்னோட கையை பிடிச்சிக்கிட்ட அப்படி தானே, இப்போ தேவையில்லைங்கிறப்போ விடுற அப்படின்னு சொல்லும்போது ஹீரோயினும் அது எப்படி
என்னோட காரை ஹைஜாக் பண்ணது, கிட்னாப் பண்ணது அவள் தான் தெரிஞ்சும் நீங்கள் அமைதியாக இருந்தீங்க. அவளை பழி வாங்குறதுக்காக உங்கள் கையை பிடிச்சிட்டு இப்போ நான் இங்கே விடுறேன்னொன்னே என்னை குறை சொல்கிறீங்க. அது மட்டும் கிடையாது, அவள் அப்படி செஞ்சதுக்கெலாம் காரணம் நீங்கள் தானேன்னு சொல்லிட்டு ஹீரோயின் சொல்லும்போது, நீ பேசுகிறதெல்லாம் வச்சு பார்க்குறப்போ அவளை நினச்சி நீ கொஞ்சம் ஜெல்லஸ் ஆகுற மாதிரி இருக்கேன்னு சொல்லும்போது, உங்கள் 2 பேருக்குள்ளே என்ன நடந்தாலும் கண்டுக்கிட மாட்டேன், அது எனக்கு தேவையில்லாதுன்னு ஹீரோயினும் கோவத்தோடு சொல்லிட்டு அந்த இடத்துலேருந்து கிளம்பி போகிறாங்க. அப்படியே நெக்ஸ்ட் டே ஹீரோயின் தனியாக வந்துட்டு இருக்கிறப்போ இப்போ என்னென்னா ஷெங் தனியாக ஹீரோயினை மீட் பண்ணி பேசுகிறான். இன்னும் அவங்க அப்பா எங்கே இருக்காங்கிறது தெரியல. அதை பற்றி தான் ஹீரோயின்ட்டையும் கேட்கான். ஹீரோயினும் எனக்கும் உங்கள் அப்பா எங்கே இருக்காங்கன்னு தெரியாது, நானும் உங்கள் அப்பாவை தேடிட்டு தான் இருக்கேன். என்னோடய ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாருமே இறந்ததுக்கு காரணம் உங்கள் அப்பாவும் ஒரு ஆள் தான் அப்படின்னு சொல்லும்போது, இல்லவே இல்லை எங்கள் அப்பா அப்படிப்பட்ட ஆள் கிடையாதுன்னு சொல்லிட்டு ஷெங்கும் சொல்கிறான். ஆக்சுவலாக ஷெங்க்கு ஹீரோயின் மேலே கொஞ்சம் ஃபீலிங்ஸ் இருக்கும். பட் இது எல்லாமே சதி திட்டத்தினால தான் இவங்க மேரேஜே நடந்திருக்கும். அது தவிர்த்து 2 பேருக்குள்ளே எதுவுமே நடந்திருக்காது. ஸோ இவங்க 2 பேரும் பேசிகிட்டு இருக்கிறத கொஞ்சம் தூரம் தள்ளி நின்றுக்கிட்டு ஷியா பார்த்துருதா. இதை என்ன பண்ணுறான்னா அப்படியே கொண்டு போய் ஹீரோட்ட சொல்கிறா, நான் இந்த ஷியா ஃபேமிலியோட பொண்ணு, அது மட்டும் இல்லை கமாண்டரோட தங்கச்சி. ஸோ இங்கே என்ன நடக்குங்கிறத நான் பொய் சொல்ல மாட்டேன், உண்மையை தான் சொல்கிறேன்னு சொல்லும்போது ஹீரோவை நம்பிட்டு ஸ்ட்ரெயிட்டாக ஹீரோயினை பார்க்கறதுக்காக போகிறாங்க. அங்கே பார்த்தோன்னா ஹீரோயின் ஹீரோவோட அந்த க்ரீன் கலர் ஹேண்ட் பேண்டை வச்சு ஹீரோவை நினச்சி தான் ஃபீல் பண்ணிகிட்டு இருப்பாங்க. ஹீரோவும் பக்கத்தில் போயிட்டு என்ன ஷெங்கை நினச்சி கவலைப்பட்டுட்டு இருக்கேன் என்ன அப்படின்னு சொல்லும்போது ஹீரோயினும் விலகி போகிறாங்க. ஹீரோவும் பிடிச்சி வச்சுட்டு சொல்லு உண்மையை சொல்லு, அவனை நினச்சி தானே ஃபீல் பண்ணிகிட்டு இருக்கேன், இப்போ அவனை விட்டுட்டு என் கூட இங்கே வந்து இருக்கிற நினச்சி வருத்தப்பட்டுட்டு இருக்க அப்படி தானே, உன்னை ஆரம்பத்துலேருந்து இப்போ வரைக்கும் எனக்கு சுத்தமாக பிடிக்காது, ஆனால் நீ என்ன ஃபோர்ஸ் பண்ணி மேரேஜ் பண்ணிக்கிட்ட, ஆனால் நான் வருத்தம் தான் பட்டுட்டு இருக்கேன்னு சொல்லும்போது உனக்கு நான் சரியான பாடத்தை சொல்லி தந்தால் தான் நீ இப்பெல்லாம் பேச மாட்டேன்னு சொல்லிட்டு ஹீரோயினை வழுக்க டைமாக பெட்டில் தள்ளிட்டு ஃபோர்ஸ்ஃபுல்லாக ஹீரோயினை கிஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஹீரோயினும் தள்ளி விட்டுட்டு ஹீரோவை செவுட்லேயே ஒரு அறை விடுறாங்க. ஸோ பதிலுக்கு ஹீரோ அடிக்கணும்னா ஹீரோயினை அடிக்க முடியல. ஸோ அப்படியே கொஞ்ச நேரத்தில் போய் ட்ரிங்க் பண்ணிவிட்டு இப்போ ஹீரோயின்ட்ட வந்துட்டு உன்னோட இதயம் எதை பார்க்குங்கிறது எனக்கு தெரியலன்னு சொல்லிட்டு ஹீரோயினை வழுக்க டைமாக ஹீரோயினுக்கு இஷ்டம் இல்லாமல் அன்றைக்கி நைட்டு ஹீரோயின் கூட ஹீரோ ஸ்டே பண்ணுறாங்க. ஆனால் மறுநாள் ஹீரோயின்ட்ட அப்படி நடந்துக்கிட்டதை நினச்சி ஃபீல் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ இதோட இந்த வீடியோ இங்கேயே முடியுது. ஸோ ட்ராமா இன்னும் போக போக இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஸோ இந்த வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்டில் கண்டிப்பாக சொல்லிட்டு போங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ரொம்ப பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ, பை பை ஃப்ரெண்ட்ஸ்.